காலைதோறும் புதியவை. அடுத்த தலைமுறை. நவம்பர் 18. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி. 2 ராஜாக்கள் 20:2. 30 வயதுக்கு மேற்பட்டவர்களை ஒருபோதும் நம்ப வேண்டாம் என்பது 1964 ஜாக் பென்பர்க் என்ற ஒரு இளம் சுற்றுச்சூழல் ஆய்வாளர் சொன்னார். அவருடைய அந்த கருத்து அந்த தலைமுறையையே பாதித்தது. அதை குறித்து அவர் பின்னர் வருந்தினார். பின்னர் அவர், என்னுடைய தலையின் உச்சியிலிருந்து நான் ஏதோ ஒன்றை சொல்லிவிட்டேன், அது சிந்தையில் முற்றிலும் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டது என்று வருந்தினார். பல்லாயிரக்கணக்கான மக்களை இலக்காக கொண்ட இழிவான கருத்துக்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அல்லது அதற்கு நேர்மாறாக கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு தலைமுறையிலிருந்து மறு தலைமுறைக்கு தொடர்பு கொள்ளப்படும் தவறான கருத்துக்கள் இரு தரப்பினராலும் தவிர்க்கப்பட வேண்டும். இதற்கு நிச்சயமாக ஒரு சிறந்த வழி இருக்கிறது. எசேக்கியா ஒரு நல்ல ராஜாவாய் இருந்த போதிலும் அடுத்த தலைமுறையை குறித்த அவருடைய அக்கறை குறைவாய் இருந்தது. அவருடைய இளம் பிரயாயத்திலேயே அவர் வியாதியை அனுபவித்தார். பின்பு ஜீவனுக்காய் தேவனிடத்தில் மன்றாடினார். அவருடைய ஆயுசு நாட்களை 15 வருடங்கள் தேவன் கூட்டிக் கொடுத்தார். வசனம் 2:6. ஆனால் அவருடைய தலைமுறை சிறைப்பிடிக்கப்பட்டு போகும் என்ற தகவலை கேள்விப்படும் போது அவர் அதை பொருட்படுத்தவில்லை. என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்று எண்ணுகிறார். தன்னுடைய நலத்தின் மீது எசேக்கியாவுக்கு இருந்த அக்கறையை அடுத்த தலைமுறையின் மீது காண்பிக்கவில்லை. நமக்குள் பிரிவினை ஏற்படுத்தும் கோட்டை கடக்கும் துணிச்சலுள்ள அன்பிற்கு தேவன் நம்மை அழைக்கிறார். பழைய தலைமுறைகளுக்கு இன்றைய இளைய தலைமுறையினரின் லட்சியமும் படைப்பாற்றலும் தேவை. அதே போன்று இளைய தலைமுறையினரும் மூத்தவர்களின் ஞானத்தினாலும் அனுபவத்தினாலும் பயனடைய வேண்டும். இது மற்றவர்களை குறித்து கருத்துகளையும் கோபங்களையும் பரிமாறும் நேரம் அல்ல. நல்ல சிந்தனைகளை பரிமாறுவோம். நாம் இதில் இணைந்து செயல்படுவோம். எந்தெந்த வழிகளில் மற்ற வயதினரை புறக்கணித்து கனவீனப்படுத்தியுள்ளதாக நீங்கள் எண்ணுகிறீர்கள்? ஜெபம். தகப்பனே, வாழ்க்கை பாதையில் என்னை விட வேறுபட்டவர்களை உற்சாகப்படுத்த உதவி அருளும். ஆமேன்.